ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 13/2/2026 அன்னைக்கு நிதித்துறை சார்பில் இந்த ஒரு அரசாணையை கொடுத்துருக்காங்க. யாருக்கு இந்த அரசாணை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஓய்வூதியம் மற்றும் ஒட்டுமொத்த தொகையினை உயர்த்துவது தொடர்பாக இந்த ஒரு அரசாணையை பார்த்தா வெளியிட்டு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்காணும் அறிவிப்பிற்கிணங்க பார்வை 4 முதல் 6 வரை படிக்கப்பட்ட கடிதங்களில் துறை தலைவர்கள் உரிய கருத்துக்களை அரசிற்கு சமர்ப்பித்திருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பினை செயல்படுத்திட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஓய்வூதியம் ஒட்டுமொத்த தொகையினை உயர்த்தியும், அப்பணியாளர்கள் ஓய்விற்கு பின் உயிரிழக்க நேரிட்டால் சிறப்பு குடும்ப ஓய்வூதியம் மற்றும் இறுதி சடங்கிற்கான செலவின தொகை எல்லாமே வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியமாக 3400 ரூபாய் வழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2000 ரூபாய் இருந்துச்சு. ஒட்டுமொத்த தொகையை பார்த்தேன் இப்போதைக்கு 2 லட்சமாக சொல்லியிருக்காங்க. சிறப்பு குடும்ப ஓய்வூதியம் 1200 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறு அங்கன்வாடி பணியாளர்கள் வனக்கல பணியாளர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இப்போ திருத்திய ஓய்வூதியமாக 3200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒட்டுமொத்த தொகையை 2 லட்ச ரூபாய் உயர்த்துறாங்க. சிறப்பு குடும்ப ஓய்வூதியம் 1100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள், தூய்மை பணியாளர் உள்ளிட்டோருக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குறாங்க. அதேமாரி பார்த்தா ஒட்டுமொத்த தொகையை 1 லட்ச ரூபாய், குடும்ப ஓய்வூதியம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடைமுறைக்கு வருது, எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஒரு புதிய அரசாணை. இதை தவிர்த்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரியில் பணிபுரியும் தற்காலிக கௌரவ விரிவாளர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூடுதலாக 5000 ரூபாய் பார்த்தா ஊதிய உயர்வு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மார்ச் முதல் உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக 9646 இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க தமிழக அரசு வெளியிட்டிருக்க முக்கிய அறிவிப்பு. ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.